காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளோட நீங்க கூட்டணி இல்லாம வெற்றி பெற முடியாதுன்னு சொல்றாங்க. அத நீங்க எப்படி நினைக்கிறீங்க? சோஷியல் மீடியால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தான் ஃபுல் சப்போர்ட் இருக்கு. அந்த சப்போர்ட்லாம் வாக்குகளா மாறும்னு நீங்க நம்புறீங்களா? வணக்கம் சார். வணக்கம். விலங்கோடு தொகுதி மக்கள் உங்களை ஏன் தேர்வு செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ வழக்கமான வெற்று வாக்குறுதிகளும் பொய் பிரச்சாரங்களும் செய்து பொய் தேர்தல் அறிக்கைகள் எல்லாம் கூறி மக்களை கூட்டணிங்கிற முறையில் மதச்சாயவும் பூசி இங்கே ஏமாத்துறாங்க. இவ்வளோ வருஷம் மக்கள் ஏமாந்துட்டாங்க. இப்பொழுது மக்கள் அதை ஏமாறுறதுக்கு தயாராக இல்லை. தலைவர் தளபதி விஜய் அவர்களுடைய தேர்தல் அறிக்கைகளும் அவருடைய ஆட்சியும் வந்தால் நல்லா இருக்குங்கிற லைனில் மக்கள் தாவேக்க வேட்பாளரான என்ன ஒரு வழக்கறிஞர் என்ற வகையில் இந்த தொகுதியினுடைய பிரச்சனைகளை நல்லா பேசுவேன், நான் அதற்கான வழிகளை செய்வேன். இந்த தொகுதியினுடைய வேட்பாளருங்கிற லைனில் என்ன அவங்க சூஸ் பண்ணுறாங்கங்கிறது உண்மை. அதனால் என்ன அவங்க ஏற்றுக்கொள்வாங்க, எனக்கு வாக்களிப்பாங்க, வெற்றி பெறுவது உறுதி. நீங்க அட்வொகேட் ஃபீல்ட்ல பல வருஷமா இருக்கீங்க. மக்களுக்கு தேவைப்படுற சட்ட ரீதியான முன்னெடுப்புகள் ஏதாவது எடுப்பீங்களா? அதுக்கான ஐடியா ஏதாவது வச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக என்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் கூட நான் அதை சொல்லுவேன், என்னுடைய தேர்தல் பரப்புரையிலேன்னு சொல்லுவேன். நான் நல்ல ஒரு அட்வொகேட். என்னுடைய குடித்தரை ஆஃபீஸில் கூட ஒரு 15 இளம் வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க. எல்லாருமே தாவேகா. எஸ்பெஷலி மாவட்டத்தில் எல்லா நீதிமன்றத்திலையும் வழக்கு பார்க்கக்கூடியவன். அண்டை மாநிலமான கேரளத்திலையும் போய் மலையாள மொழியில் வழக்குகளை டீல் பண்ணக்கூடிய ஒரு ஆள். நிச்சயமாக நான் என்ன நினைக்கிறேன், என்னுடைய தொகுதி மக்களுக்கு நான் இந்த வேட்பாளர் பரப்புரையின் போது கூட அவர்களுக்கான சிவில் மற்றும் கிரிமினல் எந்த வழக்குகளில் எந்த அறிவுரைகள் தேவையோ அது என்னுடைய ஆஃபீஸ்லேயும் சரி எந்த இடத்துலையும் சரி அவங்களுக்காக இலவசமாக வழங்கப்படும். அவங்கள்ட்ட இருந்து எந்த ஃபீஸோ காரியங்களோ எதிர்பார்க்காமல் சில நீதிமன்ற கட்டணங்கள் கட்ட வேண்டியிருந்து அது மட்டும் போக எல்லாமே அவங்களுக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் மாதிரி செய்வேன். நிச்சயமாக எல்லாருக்கும் என்னுடைய இந்த அட்வொகேட் ப்ரொஃபஸருடைய அந்த ஞானம் அவங்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இருக்கும். ஓகே. விலங்கோடு தொகுதியோட முழுமையான வளர்ச்சிக்கான உங்க திட்டம் என்ன? என்னுடைய திட்டங்கள்ங்கிறது உண்மையிலே இதற்கு முன்னிருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் எதையுமே முன்னெடுக்கவில்லை. மக்களை ஏமாத்துறாங்க. இந்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை சுமார் 30,000க்கும் அதிகமான ஏழை பெண் முந்திரி தொழிற்சாலைகள் வேலை பார்த்தாங்க. 100க்கும் அதிகமான முந்திரி தொழிற்சாலைகள் இந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருந்து இன்றைக்கி எல்லாமே நலிவடைந்து மூடப்பட்டது. அதற்கு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளலை. நிச்சயமாக நான் சொல்கிறேன், நான் வெற்றி பெற்ற பின்பு கண்டிப்பாக சட்டமன்றத்தில் சென்று அன்னைக்கு தளபதி அவங்க முதல்வராக இருப்பாங்க. இந்த தொகுதியில் நலிவடைந்த முந்திரி தொழிற்சாலைகளை திரும்பவும் புனரமைப்பதற்காக ஒரு கேஷுவ கிளஸ்டர், ஒரு முந்திரி குழுமத்தை அமைத்து அதில் அரசு நிதி ஒதுக்கீடு செய்து மானியத்துடன் இந்த நலிவடைந்த தொழில்களை எல்லாம் மீண்டும் திறந்து அந்த மூடப்பட்ட ஆலைகளையும் திறந்து தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்கணும், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், போனஸ், பிஎஃப், இபிஎஃப், கிராட்டுவிட்டி எல்லாம் கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிறது தான் என்னுடைய முதல் வேலை. உங்களோட என்விரான்மெண்ட் எல்லாம் ரொம்பவே கிரீனிஷாக இருக்குது. இதில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கா? கண்டிப்பாக எனக்கு இதில் ஈடுபாடு இருக்குது. பட் என்னோட ப்ரொஃபஷன் அட்வொகேசி. இப்போ நான் நைட்டு கொஞ்சம் நேரம் இருந்து கேஸஸ் எல்லாம் படிக்கிறது உண்டு. விடிய காலையிலே எழும்பியிருந்து கேஸ் படிப்பேன். எல்லா டிஃப்ரெண்ட் கோர்ட்லேயும் எனக்கு கேஸ் இருக்குது. கொஞ்சம் அப்படியே ஒரு இதாக இருக்கும்போது நான் இதெல்லாம் பார்த்து அப்படியே ஏற்கனவே இதை மாதிரி அந்த கார்டன்ஸு, சின்ன சின்ன பறவைகள் இதெல்லாம் வச்சுருக்கேன். என்னுடைய கம்பெனியில் கூட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த நேச்சுராலிட்டியை விரும்பக்கூடிய வகையில் ரொம்ப இதாக நான் செட் பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு ஒரு ஈடுபாடு. அதை பார்த்து அப்படியே உண்மையிலே மனசுக்குள்ளே ஒரு நல்ல திருப்தியாக இருக்கும். சில கேசஸ் கூட கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு கொஞ்சம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு போனோன்னா நமக்கு அந்த மெமரி ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ளீடிங்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கும் அந்த அஃபிடவிட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் எல்லாமே ரொம்ப இதாக இருக்கும். ஸோ இது எனக்கு ஒரு எப்போவுமே நான் இதை நல்லா விரும்பி பார்ப்பேன். இன்னொரு இடத்துல போனாலும் அங்கே ஏதாவது இருந்தால் நான் டிஃப்ரெண்ட்டாக வைக்கணும்னு ஆசைப்படுவேன். இதுக்கு மேலே எனக்கு ஒரு தனிப்பட்ட விருப்பமும் ஒரு விருப்பம் உண்டு. ஓகே. அடிப்படை வசதிகள், தண்ணீர், சாலை, வேலை வாய்ப்பு, அதில் உங்களோட பங்கு என்னவா இருக்கும்? நிச்சயமாக என்னுடைய பங்கு அதில் முழுமையாக இருக்கும். நீங்கள் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் காடும் மலையும் மலை சார்ந்த பகுதிகளும் ஆற்று படகுகள் கொண்ட பகுதிகளும் சமதள பரப்புகளும் உண்டு. இங்கே குடிநீர் மற்றும் அந்த வாழ்வாதாரத்தை பொறுத்தவரையில் சில இடங்களில் இன்றைக்கு வர முழுமையாக குடிநீர் போய் சேரலை. சில இடங்களில் சுத்தமான குடிநீர் இல்லை. நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு நிச்சயம் சொல்கிறேன், எந்த இடத்துலெல்லாம் குடிநீர் தேவையோ அந்த இடத்துலெல்லாம் குடிநீர் சென்று சேரும்.
சாலைகளை பொறுத்தவரையில் தளபதி ஏற்கனவே சொல்லிட்டாருங்க. ஸ்டாலின் சார் டேக்ஸுங்கிறத எடுத்துட்டு முழுமையான ஃபண்டை அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணப்படும். தரமான நேர்த்தியான நல்ல தார் சாலைகளும் காங்கிரீட் சாலைகளும் அலங்கார கற்கள் சாலைகளும் நிறுவப்படும். அது பன்னெடுங்காலம் இருக்கும். அதனால் மக்களுக்கும் தேவையாக இருக்கும். தேவையற்ற பணச்செலவுகளும் மிஞ்சும். காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளோட நீங்க கூட்டணி இல்லாம வெற்றி பெற முடியாதுன்னு சொல்றாங்க. அதை நீங்க எப்படி நினைக்கிறீங்க? முற்றிலும் தவறு. அந்த கூட்டணியெல்லாம் இன்னைக்கு சின்ன பின்னமாய் கொள்கைகளுக்கு அப்பாற்பட்டு வெளி மாநிலத்திலிருந்து ஒரு இறக்குமதி செய்யப்பட்டதால் யாரும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளலை. மேடம் என்ன சொல்கிறீங்கன்னா, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, திமுக கூட்டணின்னு சொல்கிறீங்க. தலைவர் அதை விட எவ்வளவோ பெரிய கூட்டணி வச்சுருக்காரு. மக்களுடன் தான் கூட்டணி. மக்கள் அன்னைக்கு முழுமையாக எங்களை ஆதரிக்கிறாங்க, இன்முகத்தோடு ஏற்றுக்கிடுறாங்க. எங்கே போனாலும் தளபதி விஜய் விஜய் அப்படின்னு என்னையே விஜயாக ஏற்றுக்கிடுறாங்க. அதனால் இது கூட்டணி ஒன்றும் பெரிய கூட்டணி இல்லை. அதோட பெரிய கூட்டணி நம்ம தான். வெற்றியும் நமக்கு தான். அது உறுதி செய்யப்பட்டது. தேர்தலில் மக்கள் உங்களை செலக்ட் பண்ண பிறகு 5 வருஷத்துக்கு அப்புறம் விளவங்கோடு எப்படி இருக்கும், அதை நீங்கள் கற்பனை செஞ்சுருக்கீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா மக்கள் இன்னைக்கு ஒரு 25-30 வருடங்காலங்களாக இந்த வேட்பாளர்களை எல்லாம், இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் தேர்வு செய்து கஷ்டப்பட்டாங்க. நான் இப்போ என்னெல்லாம் மக்களுக்கு செய்கிறேன் என்று சொன்னேனோ இதெல்லாம் செய்த பிறகு இந்த தொகுதியினுடைய தன்மையே மாறும். மக்களும் என்னை பார்க்கக்கூடியது உண்மையான ஒரு தலைவனுடைய ஒரு நல்ல தொண்டனாக, ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினராக தான் என்ன பார்ப்பாங்க. நீங்கள் அதுக்கு பிறகு 5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ட்ரெண்டும் அந்த பொசிஷனும் மக்களுடைய வாழ்வாதாரத்தினுடைய மாற்றமும் உங்களால் தெரிய முடியும். சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஃபுல் சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட்லாம் வாக்குகளாக மாறும் நீங்கள் நம்புறீங்களா? நிச்சயமாக. ஏன்னா சோசியல் மீடியாவை என்னை பொறுத்தவரையில் அதில் ட்ரெண்ட் ஆகக்கூடிய மேட்டர்ஸ் எல்லாமே எந்த ஃபேக்கும் கிடையாது. நிஜமாக என்னுடைய அரசியல் வாழ்க்கையிலே இந்த சட்டமன்ற தொகுதியில் என்ன செய்வேன், என்னுடைய பணி என்ன என்பதையும், தாவேகாவினுடைய வேட்பாளர் நான் எப்படி இருப்பேன் என்கிறதும் உண்மையை தெரிந்து தான் ட்ரெண்டாகி சோசியல் மீடியாவில் வருது. அது உண்மைங்கிறத மக்கள் ஏற்றுக்கிறதுனால தான் நிறைய ட்ரெண்ட் ஆகுது. அதனால் நிச்சயமாக எனக்கு அது கை கொடுக்கும், எனக்கு அது வாக்குகளாக மாறும். வெற்றி பெறதுக்கு ஒரு சாய்ஸ் தான். ஓகே, தேங்க்யூ சார். உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணுவீங்கன்னு நாங்களும் நினைக்கிறோம். மக்களும் அதை தான் விரும்புகிறாங்க. அதுவே நடக்கும்னு நம்புகிறோம். கண்டிப்பாம்மா. தேங்க்யூ. உங்களுடைய இந்த இனிமையான கலந்துரையாடல் எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிச்சயமாக உங்களுடைய இது பரப்புரை இது பரப்பும்போது மக்களும் இதை பார்த்துட்டு இது கூடுதல் எனக்கு ஒரு பலன் சேர்க்கும். ஸோ இந்த நிகழ்ச்சியை மேற்கொண்ட உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள், நன்றி.